வணக்கம். இந்த பதிவில் 3 திருமந்திரங்களை எடுத்துள்ளேன். இந்த திருமந்திரங்களை இயற்றியவர் திருமூலனார். யார் இந்த திருமூலர்? திருமூலர் அட்டமா சித்திகள் பெற்ற தவயோகி. அவர் திருக்கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு தென்னாடு வந்து திரு ஆவடுதுறை திருத்தலம் அடைந்து அங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான் தியாகரேசர் கோயிலை வணங்கி கோவிலின் மேற்பக்கமுள்ள அரச மடியின் கீழ் அமர்ந்து யோக நிட்டையில் இருந்தார் என்று கதை கூறுகிறது. அவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடி 3000 ஆண்டு காலம் வாழ்ந்து 3000 தமிழ் பாடல்களை பாடினார் என்று அவையே திருமந்திரம் என கூறப்படுகிறது. போக முன்னம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் திஸ் வீடியோ டு ஆல் worshippers of divine. ஓகே, முதலாவது பாடல், முதலாவது மந்திரம். அதில் ஒன்றவன் தானே, இரண்டும் அவன் இன்னருள், நின்றினன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தானிருந்தான் உணர்ந்தது எட்டே. மீண்டும், ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பற் சென்றனன், தானிருந்தான் உணர்ந்தது எட்டே. விளக்கம். ஒன்று அவன் தானே, ஒன்றாயிருப்பவன், ஒன் காட், ஒன்றாயிருப்பவன். இரண்டவன் இன்னருள், அவனே சிவனும் சக்தியாகவும் இரண்டாக இருக்கின்றான். பிறகு நின்றனன் மூன்றினுள், சக்தியும் சிவனும் இரண்டாக இருப்பவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 தொழிலும் புரியும் பிரம்மன், திருமால், உத்ரன் என 3ஆக உள்ளான். பிறகு அவன் 4 உணர்ந்தவன். நான் மறையின் வடிவானவன், 4 மறை வடிவானவன். 4 மறை என்றா என்ன? ரிக்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், யஜுர்வேதம், அந்த 4க்கும் வடிவமாக உள்ளான். பிறகு 5 வென்றனன், 5 படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5 தொழிலும் அவனே தலைவன். பிறகு 6 விரிந்தனன், 6 மதங்கள். எப்படி மதங்கள் பிரிச்சு அந்த மதங்களுக்கும் அவனே தலைவன். சைவம், வைணவம், சாக்தம், கணாபத்தியம், சௌரம், கௌமாரம் என்னும் 6 சமய பிரிவுகளாகவும் இருப்பவன் அவனே. பிறகு 7 உண்பர் சென்றனன், 7 உலகங்கள், உண்பரண்டா உலகம், 7 உலகங்களும் இருப்பவன், இதை இயக்குவனும் அவனே. பிறகு சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. 7 என்றால் என்ன? இப்படி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் எண் குணத்தவனாக இருக்கின்றான். எண் குணங்கள் ஆவன என்ன என்றால், தன்வயமாதல், தூய உடலினாதல், இயற்கை உணர்வடைதல், முற்றுமுணர்தல், பற்றத்திருத்தல், பேரருள் நோக்கு, முடிவில்லாமை, எல்லை இல்லாமை என்னும் 8 ஆகும் இருக்கின்றார். இதுதான் சிவனே என்று திருமந்திரத்தில் திருமூலர் முதல் மந்திரத்தில் விளக்குகின்றார். என்னுடைய 2வது பதிவு திருமந்திரத்தின் 5வது பாடல். சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும், தவன சடைமுடி தாமரையானே. சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும், தவன சடைமுடி தாமரையானே. 5வது மந்திரத்தின் விளக்கம். சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்றால், சிவபெருமானை போல ஒரு கடவுள் எங்கு தேடினாலும் காண இயலாது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, அச்சிவ பரம்பொருளை ஒத்த இறை பண்புடையவர் வேறு எவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும், உலகங்கள் எல்லைகள் எல்லாத்தையும் கடந்தும் அகிலத்துக்கும் அண்டத்துக்கும் அப்பாலும், அதான் புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும், அப்பாலும் அவனுடைய பொன்மேனிய சொல்றதுன்னா பொன்னொளி வீசும்.
அவனுடைய நெருப்பு சுடர் போல மின்னும். அவனுடைய பார்க்கும் பொழுது இட்ஸ் லைக் ரெடிஷ் ஹியூ, கோல்டன் ஹியூ, அந்த மாதிரி அவனை தோன்றும். தவண சடைமுடி தானே என்றா என்ன? தவண சடைமுடி, அவனுடைய சடை மெட்டட் ஹேர்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அவனுடைய தலை அதான் மெட்டட் ஹேர், அதான் தவண சடைமுடி. தாமரையான, தாமரை என்றா தாமரை ஒரு ஒரு குளிர்மையானது. அவனை நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு மனம் குளிரும் அடையும் என்றுதான் அவர் திருமந்திரத்தில் இந்த 5ஆம் திரு மந்திரத்தை அவர் விளக்கி இருக்கிறார். யாரு? திருமூலர். இது என்னுடைய கடைசி மந்திரம். இந்த பதிவில் 36வது மந்திரத்தை எடுத்து கூறியுள்ளார். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. 3. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. 36வது மந்திரத்தின் விளக்கம். அப்பனை நந்தியை, அப்பன் என்பது யார்? உயிருக்கெல்லாம் தலைவன், தந்தை என்றும் சொல்லலாம், இறைவன் என்றும் சொல்லலாம். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை, ஆறான் அல்ல அல்ல அமுதமா இருக்கும் அவனை உண்ண நாங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அமுதம் போல இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அவனை தோண்டி தோண்டி அவனுடைய சிந்தனைகள் அவன் மேலே சிந்தனை போகும் பொழுது like a bliss you get. It's so exciting. ஆறாமதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, ஒப்பிலி என்றான அவனை யாரோடையும் கம்பேர் பண்ணலாம், தனக்கு ஒப்பார் இல்லாத என்று சொல்லலாம் அருள். ஆனா அவன் ஒரு ஊழி முதல்வன் என்றால் எல்லாம் முடிந்து போன பிறகும் இருப்பான் முதல்வனாக. அழிவு முடிந்து போன பிறகும் இருப்பான். அதான் சொல்றது டிசல்யூஷன் என்று. படைத்தல், காத்தல், அழித்தல். சிவனுடைய தொழில் அழித்தல். ஆனா அது உண்மையை அழித்தல் என்றா பிறகு படைத்தல் தொடங்கும். அதான் ஊழி முதல்வனை எப்பரிஸ் ஆயினும் ஏத்தினான் என்ற எந்த வகையிலையும் அவனை போற்றி புகழ்ந்து பணிந்து பரவினால் அதற்கு புரிய பரிசை அவனே தருவான் உங்களுக்கு. பரிசண்டா அவனோட பூன், அவனே கொடுப்பான் உங்களுக்கு. என்ன அவன் கருணையை அவனுடைய கருணை கொண்டவன். அதனால ஒப்பிலி என்று சொல்றதுல ஒப்புமை இல்லாதவன். கடைசியில் அப்பரிஸ் ஈசன் அருள் பெறலாமே. அதான் சொல்றான், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை நோக்கி மெடிடேட் பண்ணியோ கும்பிட்டு இருந்தால் அவன் கொடுக்க போற பரிசு, அந்த பரிசு தான் அவனுடைய அருள். அதான் அவனுக்கு என்ன ஒரு படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல். அதான் அவனுடைய 4வது இது பெறலாம் என்றதான் இதன் விளக்கம். So just a few things I want to say, end it in English. I have selected 3 mantras in this. All 3 mantras has different meanings. In total there are 3034 mantras in Tirumandram, and it was all created and recited by Tirumulanar. I think we should all recite these mantras. Whatever I have posted, please continue to say the same mantras, and Shiva will be at your household and his blessings will be always bestowed on you and your family. I hope you enjoyed this video. Please be tuned. I will release a few more videos on Tirumandram very soon. And also I will tag previously that what I have created on Tirumandram at the end of this. You can watch it. Thank you so much. Have a wonderful day. Take care.